ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Buvis Tasty World. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி புட்டு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் Buvis Tasty World சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ராகி புட்டு செய்கிறதுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். நான் 125 கிராம் மாவு, ஒரு 1/4 கப் போல் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். மாவு வந்து கடைகளில் வாங்குகிற மாவாக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மாவு எடுத்ததுனால நான் ஒரு பாத்திரத்தில் அந்த மாவை வதக்கி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது போல் ஒரு பாத்திரத்தில் அந்த மாவு கொட்டி நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். மாவு வந்து லைட்டாக சூடு வந்தால் போதும். பாருங்கள், இது போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. புட்டு பாத்திரம் இல்லாமல் வந்து நம்ம இன்றைக்கி ராகி புட்டு பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா சூடு வந்துருச்சு. லைட்டாக தொட்டு பாருங்கள், சூடு வந்தால் போதும். இப்போ நம்ம வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ராகி புட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக தான் தெளித்து இது போல் தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கட்டிகள் இருந்தால் சளிச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா கையை வச்சு லைட்டாக அழுத்தி விட்டிங்க அப்படின்னா அந்த கட்டி வந்து உதிர்ந்துடும். சில மாவு பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து நிறையா இழுக்கும், சில மாவு வந்து தண்ணி குறைவாக இழுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி தெளிச்சுக்கோங்க. கை வந்து நல்லா அகலமாக வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் பிசையறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. கட்டிகள் இருந்தால் அதை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஈர பதத்தில் இருக்குது. கைகளை பிடிச்சி பார்த்திங்க அப்படின்னா இது போல் வந்து உதிர்ந்து விழுவணும். அந்த ஸ்டேஜில்ங்க பாருங்கள். இப்போ கையில் பிடிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உதுத்து விட்டணும். இதுதான் ஸ்டேஜ், கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. பாருங்கள், நான் வந்து தேங்காய் ஓடு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதே சைஸுக்கு ஒரு பவுல் கூட எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்து மாவு போட்டுக்கலாம். அதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேங்காய் போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நான் திருவின வெல்லம் வச்சுருந்தேன், அதை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன். வெல்லம் எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். சாப்பிடும் போது தேவைப்பட்டால் நம்ம வெல்லம் சேர்த்து நல்லா பரிமாறலாம். நான் வந்து இதிலையே வச்சு செஞ்சு பார்த்துருந்தேன். பாருங்கள், இப்போது நம்ம மாவு சேர்த்துடலாம். மாவு சேர்த்து ரொம்ப அழுத்த வேண்டாம். ரொம்ப அழுத்தினா வேகாமல் போயிடும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு மாவு சேர்த்து அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் வந்து 2 ஸ்பூன் தான் போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் ரெண்டுமே வந்து 2 ஸ்பூன் எடுத்து பயன்படுத்தியிருந்தேன். நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ப நாம் பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், இப்போது நம்ம செஞ்ச ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பாத்திரத்தில் வச்சு வெவிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு அது தூக்கி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன மாதிரி ஸ்டாண்ட் இருக்கோ அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ அது மேலே ஒரு பிளேட் போட்டுக்கோங்க. பிளேட் போட்டுட்டு நம்ம செய்து வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதை வந்து அந்த கிண்ணத்தை கரெக்டாக அசம்பிள் பண்ணிக்கோங்க. அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இது வந்து ஒரு 15 நிமிஷம் எப்பொழுதும் நம்ம புட்டு வைப்போம் இல்லையா அதே மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், நல்லா 15 நிமிஷம் கழித்து நல்லா வெந்து வந்திருக்கு. புட்டெல்லாம் நம்ம தேங்காய் ஓடில் வச்சுருந்தோம், அதுவும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதை பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. கரெக்டாக வெந்ததுக்கான கீழே கரெக்டாக விழுந்துருச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு செஞ்சுருந்தோம் இல்லையா அதையும் வெந்துருச்சான்னு நம்ம பார்த்துடலாம். நம்ம பரிமாறும் போது வெல்லம், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். பாருங்கள், இது வந்திருக்கு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது போல் நம்ம காலையில் ஒரு பவுலில் நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு பவுல் மட்டும் சாப்பிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம புட்டில்
பாத்திரத்தை விட இது கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. தேவைங்கும்போது நம்ம வெல்லம் சேர்த்து இது கூட சாப்பிட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் மொத்தம் 3 பண்ணியிருந்தேன். வெல்லம் வச்சு 1 பண்ணியிருந்தோம். அது எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், அதுவும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை டைரெக்டாகவே நம்ம சர்வ் பண்ணிடலாம். வெல்லம் எதுவும் வேணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், இதுவும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.